அண்ணி பிரியாணி சமைத்தபோது அதன் வாசனை என் வீடு வரை வந்து என் பசியை தூண்டியது. காலை முதலே உணவின்றி வாடிய என் குழந்தைகள் அந்த வாசனையில் அழத் தொடங்கினர். எங்கள் வீடுகளுக்கு நடுவே ஒரு சுவர் மட்டும்தான். என்னால் சகிக்க முடியாமல் ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு அண்ணி வீட்டிற்கு சென்றேன். உன் பட்டினி கிடக்கும் பிச்சைக்கார குழந்தைகளை வளர்க்கும் குத்தகையை நாங்கள் எடுக்கவில்லை என்று என் முகத்தில் அடித்தாறு போல் சொன்னாள் அண்ணி. நான் கண்ணீருடன் வீட்டிற்கு திரும்பினேன். அடுப்பில் ஒரு வெற்று கிண்ணத்தை வைத்துவிட்டு உணவு தயாராகிறது என்று என் குழந்தைகளை சமாதானப்படுத்தினேன். சிறிது நேரத்தில் அந்த கிண்ணத்தின் மூடியை திறந்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போனேன். நான் படித்தவள். என் குழந்தைகளை காப்பாற்ற ஒரு வேலைக்கு செல்ல முடியும். ஆனால் இந்த விலைவாசி உயர்வில் அடிப்படை தேவைகளை தாண்டி என்னால் எதையும் சமாளிக்க முடியவில்லை. இருக்க ஒரு பாதுகாப்பான கூரை இருந்தது. அதுவே எனக்கு பெரிய ஆறுதல். ஏனென்றால் என் அண்ணனின் வீடு ஒரு சுவர் தள்ளித்தான் இருந்தது. அண்ணன் என்னோடு இருக்கும் வரை நான் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று நம்பினேன். ஆனால் அன்னைக்கு என்னையையும் எனது குழந்தைகளையும் இந்த அளவிற்கு பிடிக்காது என்றும் எங்களை பார்ப்பதையே அவள் வெறுக்கிறாள் என்றும் எனக்கு தெரியாது. எங்களை அவளுக்கு பிடிக்காமல் போனதற்கு ஒரு பெரிய காரணம் இருந்தது. அவள் சொன்ன ஒரு விஷயத்திற்கு நான் சம்மதிக்கவில்லை. அதன் பழியைத்தான் இப்போது தீர்த்து கொண்டிருக்கிறாள். அவள் என்னை எதற்கு வற்புறுத்தினாலோ அதை பற்றி நான் ஒருபோதும் யோசித்ததில்லை. அண்ணனிடமும் எதுவும் சொல்லவில்லை. அண்ணனுக்கும் அன்னிக்கும் சண்டை வந்துவிடக்கூடாதே என்று நினைத்தேன். அண்ணி வீட்டின் பொருளாதாரம் என் வீட்டை விட சற்று மேலாகவே இருந்தது. அதனால்தான் என் குழந்தைகள் 2 நாட்களுக்கு ஒரு முறை மாமா வீட்டிற்கு போக வேண்டும் என்று அடம் பிடிப்பார்கள். அவர்களுக்கு அங்கே எல்லா வசதிகளும் கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும். நான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அவர்களை தடுத்து விடுவேன். அண்ணனோடு இருந்தால் ஊரார் சொல்லும் வசவுகளிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்தேன். ஊரார் வசவுகளிலிருந்தும் தப்பித்தேன். ஆனால் உறவினர்களின் வசவுகள் ஒவ்வொரு நாளும் என்னை உள்ளுக்குள் எரித்தன. எனக்கு வேறு வழி தெரியாததால் என் கண்ணீரை நானே துடைத்து கொண்டேன். ஒரு நாள் எல்லாமே எல்லை மீறியது. அன்று மாலை நான் என் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு உணவை கொடுத்து கொண்டிருந்த போது எங்கிருந்தோ பிரியாணி மனம் வீசியது. அது என் குழந்தைகளை ஈர்த்தது. அவர்கள் ஓடி வந்து மாமா வீட்டிற்கு போக வேண்டும் என்று அடம் பிடித்தனர். அன்று அவர்கள் எதற்கும் சமாதானமாகவில்லை. மனதை கல்லாக்கி கொண்டு குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்கு பதிலாக நானே அண்ணியிடம் சென்றேன். குழந்தைகள் ஆசைப்படுகிறார்கள், கொஞ்சம் சோறு போடுங்கள் என்று கெஞ்சினேன். ஆனால் அவள் என் முகத்திலேயே கதவை சாத்தினாள். அவமானத்தில் அழுகையை அடக்கி கொண்டு வீட்டிற்கு வந்தேன். என்னை பார்த்ததும் என் குழந்தைகள் நான் நல்ல உணவு கொண்டு வந்திருப்பேன் என்று நினைத்து மகிழ்ச்சியடைந்தனர். அவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்க எனக்கு மனமில்லை. அந்த தட்டை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றேன். கை கால்கள் கழுவி கொண்டு வாருங்கள், உணவு எடுத்து வருகிறேன் என்று குழந்தைகளிடம் சொன்னேன். அந்த காலியான தட்டை அங்கே வைத்துவிட்டு அறைக்குள் வந்து அமர்ந்தேன். இப்போது குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்வேன் என்று யோசித்தேன். சற்று நேரம் கழித்து நான் மீண்டும் சமையலறைக்கு சென்றபோது அங்கே நான் கண்ட காட்சி என்னை உறைய வைத்தது. என் பெயர் ரேவதி. நான் திருச்சியில் என் தாய், தந்தை மற்றும் அண்ணனுடன் ஒரு சிறிய ஓட்டு வீட்டில் வசித்து வந்தேன். என் தந்தை அரசு பள்ளியில் பியூனாக இருந்தார். அம்மா வீட்டில் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்து கொண்டிருந்தார். அப்பாவின் சம்பளத்தில் வாழ்க்கை நிம்மதியாக போனது. அம்மா எனக்காக சிறு வயதிலிருந்தே சீர்வரிசை சாமான்களை சேர்த்து வைத்தார். நல்ல வரன் வந்ததும் என்னை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஆசை. நாங்கள் கௌரவமாக 2 வேளை உணவை சாப்பிட்டோம். அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. விலைவாசி உயர்ந்துள்ள இந்த காலத்தில் பலருக்கு அதுவும் கிடைப்பதில்லை. வாழ்க்கை இப்படி நிம்மதியாக போய்க் கொண்டிருந்த போதுதான் அப்பா திடீரென நோய்வாய்ப்பட்டார். முதலில் அது சாதாரண காய்ச்சல் என்றுதான் நினைத்தோம். ஆனால் பல நாட்கள் கடந்தும் காய்ச்சல் குறையாமல் உடல் பலவீனமானதால் அம்மா அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். பரிசோதனையில் அப்பாவுக்கு இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் அதிகமாக இருப்பது தெரிந்தது. அதனால் அவர் அடிக்கடி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். மருத்துவர் அவரை ஓய்வெடுக்கச் சொன்னார். நான் வீட்டில் உட்கார்ந்தால் குடும்ப செலவுகளை யார் கவனிப்பது? என் மகன் இன்னும் படித்து கொண்டிருக்கிறானே என்று எண்ணி அப்பா மருத்துவரின் அறிவுரையை புறக்கணித்தார். என் அண்ணன் குமார் அப்போது +2 படித்து கொண்டிருந்தான். அப்பாவின் நிலையை பார்த்து அவன் வருந்தினான். அப்போதிலிருந்தே அவன் படிப்போடு சேர்த்து குடும்ப பொறுப்புகளையும் கவனித்துக் கொள்ள தொடங்கினான். அவ்வப்போது அம்மாவுக்கு வீட்டு வேலைகளிலும் உதவி செய்வான். நான் அப்போது சிறியவள்தான். ஆனால் நாங்கள் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறோம் என்பது எனக்கு புரிந்தது. நாளுக்கு நாள் நிலைமை மோசமானது. அம்மாவின் மேல் சுமை கூடியது. ஆனால் அவர் அதை எங்களிடம் காட்டிக்கொள்ளவில்லை. டியூஷன் எடுப்பதோடு துணி தைக்கும் வேலையையும் அம்மா தொடங்கினார்.
இதன் மூலம் கொஞ்சம் சேமிக்கலாம், அப்பாவின் சுமையை குறைக்கலாம் என்று அவர் நினைத்தார். நானும் என்னால் முடிந்த உதவிகளை செய்ய தொடங்கினேன். அப்படித்தான் எனக்கும் கொஞ்சம் தையல் வேலை பழகியது. குமார் ஒரு வழியாக படிப்பை முடித்துக்கொண்டு கல்லூரியில் சேர்ந்தான். வீட்டு செலவுக்கு உதவ ஒரு பகுதி நேர வேலைக்கு செல்ல தொடங்கினான். நானும் பள்ளி முடிந்து வந்து அம்மாவுக்கு துணையாக இருந்தேன். நிலைமை பழையபடி இல்லை என்றாலும் அப்பா ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. அண்ணன் குமார் தன் படிப்பை முடித்ததும் முழு நேர வேலைக்காக முயற்சி செய்ய தொடங்கினான். முன் அனுபவம் இல்லாததால் குமாருக்கு ஆரம்பத்தில் நல்ல வேலை கிடைப்பது சுலபமாக இல்லை. நான் அப்போது கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். என் படிப்பிற்கான செலவுகளை தானே ஏற்க வேண்டும் என்பதில் குமார் உறுதியாக இருந்தான். அப்பாவின் சம்பளமும் அம்மாவின் தையல் கூலியும் வீட்டு செலவிற்கே சரியாக இருந்தது. பல மாத போராட்டத்திற்கு பிறகு ஒரு சிறிய நிறுவனத்தில் அவனுக்கு வேலை கிடைத்தது. சம்பளம் குறைவுதான் என்றாலும் அன்றைய சூழலுக்கு அதுவே பெரிய உதவியாக இருந்தது. குமார் மிகவும் நிதானமானவன். தன் ஆசைகளை தள்ளி வைத்துவிட்டு எப்போதும் எங்கள் தேவைகளுக்கே முன்னுரிமை கொடுத்தான். உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள் ரேவதி, அதற்காக அம்மா அப்பாவை தொந்தரவு செய்யாதே என்று என்னிடம் அடிக்கடி சொல்வான். என் அண்ணன் என் மேல் அளவற்ற பாசம் வைத்திருந்தான். குமார் போன்ற ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வைத்தவள் என்றுதான் அப்போது நினைத்தேன். ஆனால் என் அண்ணனாலேயே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வீசப்போகிறது என்பது அப்போது எனக்கு தெரியாது. அப்பாவின் உடல்நிலை மோசமான ஒரு நாளில் அவர் குமாரை அழைத்து, நீ இப்போ உன் காலில் நின்னுட்ட, அதனால ஒரு கல்யாணம் பண்ணி உன் குடும்பத்தை உருவாக்கிக்கோ என்று அறிவுரை சொன்னார். நானும் சீக்கிரம் ஒரு நல்ல இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது. குமார் ஆரம்பத்தில் திருமணத்தை பற்றி யோசிக்கவில்லை என்று மறுத்து வந்தான். ஆனால் அப்பாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமானதால் அவர் தன் வாழ்நாளிலேயே மகனின் திருமணத்தை பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதே சமயம் என் திருமண பொறுப்பிலிருந்தும் விடுபட நினைத்தார். அதனால் குமாருக்கு பெண் தேடும்படி அம்மாவிடம் சொன்னார். ஆனால் இதை அறிந்த குமார், முதலில் ரேவதியை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவளை வழி அனுப்பணும், அதற்கப்புறம்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று பிடிவாதமாக சொன்னான். ஒரு அண்ணனாக தன் கடமையை முடித்த பிறகே தன் வாழ்க்கையை பற்றி யோசிப்பதாக அம்மாவிடம் திட்டவட்டமாக கூறிவிட்டான். கடைசியில் அம்மா என் திருமணத்திற்கான வரன் பார்க்க சம்மதித்தார். என்னை மதிக்கும்படியான, என் வாழ்க்கை நிம்மதியாக அமையும்படியான ஒரு இடத்தில் சம்பந்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் என் வீட்டாரின் விருப்பமாக இருந்தது. அப்போது எனக்கு 18 வயதுதான். பார்க்க அழகாகவும் இளமையாகவும் இருந்ததால் நிறைய வரன்கள் வந்தன. ஆனால் குமாருக்கு எந்த மாப்பிள்ளையையும் பிடிக்கவில்லை. ஒவ்வொருவரிலும் ஏதோ ஒரு குறையை சொல்லி தட்டி கழித்து கொண்டே இருந்தான். தன் தங்கையை ஒரு இளவரசி போல பார்த்து கொள்ளும் ஒரு இளவரசனை அவன் தேடிக்கொண்டிருந்தான். ஒரு வழியாக அவனுக்கு அருண் என்பவரை பிடித்திருந்தது. அருணுடன் எனக்கு திருமணம் நடந்தால் நான் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று என் குடும்பத்தினர் நம்பினர். அப்பாவின் உடல்நிலை சீராக இல்லாததால் சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க அம்மா ஆசைப்பட்டார். அப்பாவை ஓய்வு பெறச் சொல்லிவிட்டு குமாரும் அம்மாவும் இரவும் பகலும் உழைத்து எனக்கான சீர்வரிசைகளை சேர்த்தனர். ஒரு சுபயோக தினத்தில் அருணுக்கும் எனக்கும் திருமணம் நடந்தது. அருண் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான். அவனது சம்பளமும் கை நிறைய இருந்தது. அவனது சிறிய குடும்பத்தில் எனக்கும் சீக்கிரம் ஒட்டுதல் ஏற்பட்டுவிட்டது. அவனுக்கு ஒரு அக்கா, அப்புறம் அவனை காட்டிலும் பெரியவனான ஒரு அண்ணன் இருந்தான். திருமணமான ஆரம்ப நாட்களில் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் பிறந்த வீட்டை விட இந்த புகுந்த வீடு வசதியாக இருந்தது. வீட்டு வேலைகளுக்கு ஆட்கள் இருந்ததால் எனக்கு பெரிய சுமை இருக்கவில்லை. என் அண்ணி வேலைக்கு சென்று கொண்டிருந்ததால் சமையல் வேலையை நானே விரும்பி செய்தேன். திருமணமான சில மாதங்களிலேயே அருண் ஒரு நற்செய்தியை சொன்னான். அவனுடைய நிறுவனம் அவனை வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்ய அழைத்திருக்கிறது. அங்கே போனால் சம்பளம் 3 மடங்கு அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தினர் அனைவரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளச் சொன்னார்கள். அருணின் வளர்ச்சியை எண்ணி எனக்கும் மகிழ்ச்சிதான். ஆனால் அவன் பிரியும் நேரம் வந்தபோது என் கண்கள் கலங்கின. கனத்த இதயத்துடன் அவனை வழி அனுப்பினேன். அவன் ஜெர்மனிக்கு சென்று 1 வாரம் கழிந்துதான் நான் தாயாக போகும் செய்தி எனக்கு தெரிந்தது. அந்த மகிழ்ச்சியில் என் கண்கள் பணிந்தன. அந்த செய்தியை கேட்டபோது மகிழ்ச்சியாக இருந்தாலும் என் மனம் ஆடியிருந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் என் கணவன் அருண் அருகில் இருக்க வேண்டும் என்று நான் ஏங்கினேன். நான் கருவுற்றிருக்கும் செய்தி என் அன்னிக்கு தெரிந்ததும் அவள் என் மேல் வேலை பளுவை இன்னும் அதிகமாக்கினாள். நீ நிறைய வேலை செய்தால்தான் சுகப்பிரசவமாகும், குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் என்று காரணங்கள் சொன்னாள். அருணுக்கு என் மேல் அக்கறை இருந்தது.
என் அறை வீட்டின் 2வது மாடியில் இருந்தது. மற்றவர்கள் அனைவரும் முதல் மாடியில் இருந்தனர். அதனால் நான் அன்னியின் அறையிலேயே படுத்துக்கொள்ளும்படி அருண் சொன்னான். ஆனால் நான் அதற்கு சம்மதிக்கவில்லை. என் குழந்தனார் அன்னியின் கணவர் இருக்கும்போது நான் எப்படி அவர் அறையில் படுக்க முடியும்? அது எனக்கு சரியாக படவில்லை. இதை கேட்டதும் அருணுக்கு கோபம் வந்துவிட்டது. எங்கள் அண்ணனை பற்றி நீ எப்படி இவ்வளவு தவறாக நினைக்கலாம் என்று என்னை கேட்டான். நான் அவரை தவறாக நினைக்கவில்லை என்றும் ஒரு பெண்ணாக அவர் இருக்கும் அறையில் என்னால் இருக்க முடியாது என்றும் புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அருண் என்மேல் கோபித்து கொண்டு பல நாட்கள் என்னிடம் பேசவே இல்லை. ஆரம்பத்தில் எல்லாம் சாதாரணமாக தெரிந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல என் புகுந்த வீட்டார் ஒவ்வொருவரின் நடத்தையும் மாறத் தொடங்கியது. முன்பெல்லாம் என்னுடன் சிரித்து பேசிய என் நாத்தனாரும் அண்ணியும் இப்போது பேசுவதையே குறைத்து கொண்டனர். என் மேல் அக்கறை காட்டுவதற்கு பதிலாக அவர்கள் எனக்கு ஏதோ உபகாரம் செய்வது போல பேசினார்கள். என் கணவன் வெளிநாட்டில் சம்பாதிப்பதாலேயே நான் இந்த வீட்டில் சொகுசாக இருப்பதாக அவர்கள் நினைத்தனர். எனக்கு 6வது மாதம் தொடங்கிய போது என் அண்ணி வீட்டில் வேலை செய்த துப்புரவு பெண்ணை வேலையை விட்டு நிறுத்திவிட்டாள். நீயே வீட்டை சுத்தம் செய், அதுதான் உனக்கு பிரசவத்திற்கு நல்லது என்று உத்தரவிட்டாள். நான் வீட்டை சுத்தம் செய்தேன். ஆனால் சமையல் வேலையோடு சேர்த்து வீட்டை சுத்தம் செய்ய என் உடல் ஒத்துழைக்கவில்லை. அண்ணியின் குழந்தைகள் வீடு முழுவதையும் குப்பையாக்கி விடுவார்கள். அதனால் நான் ஒரு நாளைக்கு 2 முறை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. இதை பற்றி அருணிடம் பேசி அன்னியிடம் சொல்ல சொன்னேன். ஆனால் அருண் எனக்கு ஆதரவாக பேசுவதற்கு பதிலாக என்னை திட்டத் தொடங்கினான். என் அன்னிக்கு மட்டும் 2 குழந்தைகள் பிறக்கவில்லையா? அவர் சொல்வதை கேட்டு நட என்று அவன் சொன்னது என் இதயத்தை நொறுக்கியது. என் உடல்நிலை மிகவும் மோசமானதால் என்னால் வேலை செய்ய முடியவில்லை. அப்போது என் அண்ணி அருணிடம் என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அவன் மனதை மாற்றினாள். அவள் உன் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை, எல்லா வேலைக்கும் மறுப்பு சொல்கிறாள் என்று அவள் சொன்னதை அருண் நம்பினான். நான் அன்னியிடம் பேச முயன்றபோது, உனக்கு ஓய்வுதான் முக்கியம் என்றால் நீ உன் அம்மா வீட்டிற்கே போய்விடு என்று சொல்லி என்னை என் வீட்டிற்கு அனுப்பிவிட்டாள். அருணிடம் புரிய வைக்க நான் எவ்வளவோ போராடினேன். ஆனால் அவனுக்கு அவன் அன்னியின் பேச்சுதான் வேத வாக்காக இருந்தது. அருணின் இந்த மாற்றம் என்னை உள்ளுக்குள் சிதைத்து விட்டது. திருமணமான புதிதில் நான் இல்லாமல் சாப்பிடக்கூட மாட்டான். ஆனால் இப்போது என் வலியை புரிந்து கொள்ளாமல் அன்னியின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை வெறுக்க தொடங்கிவிட்டான். அம்மா எனக்கு ஆறுதல் சொன்னார். ஆனால் அப்பாவிற்கு என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை என்று புரிந்துவிட்டது. அதனால் அவர் எந்நேரமும் கவலையிலேயே இருந்தார். என் குழந்தை பிறந்த பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று என் கண்ணீரை துடைத்து கொண்டு எனக்கே நான் ஆறுதல் சொல்லிக் கொண்டேன். ஆனால் அதன் பின் வந்த நாட்கள் மிக மோசமாக இருந்தன. வேலைப்பளு காரணமாகவும் வீட்டில் நிம்மதி இல்லாததாலும் என் வயிற்றில் இருந்த குழந்தை என்னிடமிருந்து சென்று விட்டது. பல நாட்கள் அதையே நினைத்து அழுது கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் நிம்மதி தேவைப்படவே பிறகுதான் அங்கிருந்து கிளம்பி அம்மா வீட்டிற்கு வந்தேன். நான் ஏன் இவ்வளவு நாட்களாக என் பிறந்த வீட்டிலேயே இருக்கிறேன் என்று அண்ணன் குமார் வீட்டினருக்கும் சந்தேகம் வரத் தொடங்கியது. அவர்கள் வரும்பொழுதெல்லாம் நான் அங்கேயே தான் இருந்தேன். ஆனால் என் புகுந்த வீட்டிலிருந்து ஒருவரை கூட அவர்கள் பார்த்ததே இல்லை. இது அவர்கள் மனதில் பல கேள்விகளை எழுப்பியது. அந்த நேரத்தில் என் தந்தை தான் ஏதோ சொல்லி சமாளித்தார். நானும் நிம்மதியடைந்தேன். ஆனால் குமாருக்கு பயங்கர கோபம் வந்தது. எனக்கோ அம்மாவுக்கோ நடந்த எதையும் நாங்கள் அவனிடம் சொல்லவில்லை என்றாலும் அவன் கண்களின் முன்னாலேயே எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு இவ்வளவு பெரிய விபத்து நடந்த பிறகும் என் புகுந்த வீட்டிலிருந்து ஒருவர் கூட என்னை பார்க்க வரவில்லை என்பது அவனுக்கு வருத்தமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் நான் ஒருவித குற்ற உணர்விலும் வேதனையிலும் கழித்தேன். என் பெற்றோர் மற்றும் அண்ணனுக்கு நான் ஒரு சுமையாகி விட்டேனோ என்று தோன்றியது. இதற்கிடையில் குமார் படிப்பை முடித்து நல்ல வேலையிலும் சேர்ந்து விட்டான். அதனால் பண ரீதியாக எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் அருண் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறான் என்பதை நினைக்கும் பொழுதெல்லாம் என் இதயம் கனத்தது. அவன் என்னிடம் எதையும் சொல்வதும் இல்லை, கேட்பதும் இல்லை. அவன் வீட்டினரும் என் நலம் பற்றி விசாரிக்கவும் இல்லை. அருணின் இந்த மாற்றத்திற்கு காரணம் அவனது அக்காவும் அண்ணியும் தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அருணுக்கு நல்ல வேலை இருப்பதும் அவன் ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஒரு தொகையை அனுப்பி வைப்பதும் அவர்களுக்கு தெரியும். அதே சமயம் என் கொழுந்தனார் வேலை இல்லாமல் இருந்தார். வீட்டின் முழு பொறுப்பும் என் கணவன் அருண் மேல்தான் இருந்தது. அந்த நாட்களில்தான் கவிதா என் அண்ணியாக வீட்டிற்கு வந்தாள். திருமண கொண்டாட்டங்களில் சில கணங்கள் என் சோகத்தை மறந்திருந்தேன். ஆனால் சில நாட்களிலேயே என் தனிமை மீண்டும் என்னை தேடி வந்தது. அருணின் பேச்சு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போனது. முதலில் பேசுவதை நிறுத்தினான்.
பிறகு ஃபோன் செய்வதையே நிறுத்திவிட்டான். மகளின் கௌரவம் கணவன் வீட்டில்தான் இருக்கிறது என்றும் ஒரு பெண் எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள வேண்டும் என்றும் நம்பியதால் என் பெற்றோர் அருணிடம் எதையும் கேட்காமல் மௌனமாக இருந்தார்கள். எனக்கு நேர்ந்த கொடுமைகளை அவர்கள் கஷ்டப்பட்டு சகித்து கொண்டனர். என்னையும் பொறுமையாக இருக்கும்படி சொன்னார்கள். நான் என் கணவனை வெறுத்துவிட்டு அவனை பிரிந்துவிடும் ஒரு கடினமான முடிவை எடுத்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். சில காலம் கழித்து அருண் ஊருக்கு வந்தபோது வீட்டில் இதெல்லாம் சகஜம்தான், இதற்காக வாழ்க்கையை வீணாக்காதே என்று சொல்லி என்னை மீண்டும் புகுந்த வீட்டிற்கே அனுப்பி வைத்தார்கள். அந்த வீட்டாருக்கு என்மேல் எந்த பாசமும் இல்லை என்று தெரிந்தும் பெற்றோரின் கௌரவத்திற்காக நான் அருணுடன் மீண்டும் சென்றேன். அங்கிருந்தவர்களிடம் எப்படியாவது அன்பை பெற்றுவிட வேண்டும் என்று நான் பல முறை முயற்சி செய்தேன். அருண் ஊரில் இருந்தவரை அவனது அன்னைக்கும் அவளது குழந்தைக்கும் என்னால் முடிந்த அனைத்து பணிவிடைகளையும் மனதார செய்தேன். பலமுறை என் தைரியம் உடைந்தாலும் எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதால் அருண் முன்னிலையில் நான் ஏதாவது ஒரு வேலையில் என்னை ஈடுபடுத்தி கொண்டே இருந்தேன். அதை பார்க்கும் எவருமே நான் அந்த வீட்டோடு ஒத்துப்போக முயற்சி செய்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு வழியாக அருணின் நடத்தை என்னிடம் மாறத் தொடங்கியது. அவன் பழையபடி என் மேல் அக்கறை காட்டினான். ஆனால் அவனது விடுமுறை முடிந்து மீண்டும் ஜெர்மனிக்கு சென்றதும் என் அண்ணி மீண்டும் வீட்டின் முழு பாரத்தையும் என் தலையில் ஏற்றினாள். இதை பற்றி அருணிடம் சொல்வதையே நான் விட்டுவிட்டேன். ஏனென்றால் தன் வீட்டார் விஷயத்தில் அவன் என் பேச்சை கேட்க மாட்டான் என்று எனக்கு தெரியும். இடையில் அருண் பலமுறை ஊருக்கு வந்து சென்றான். வரும்பொழுதெல்லாம் எல்லோருக்கும் நிறைய பரிசுகளை கொண்டு வருவான். அவனுக்கு நல்ல சம்பளம் இருந்ததால் எல்லோருக்கும் தாராளமாக பணம் செலவு செய்தான். ஆனால் அந்த செலவுகளில் எனக்கான பங்கு பூஜ்ஜியமாகவே இருந்தது. இருந்தாலும் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசையில் நான் எதையும் குறை சொல்லவில்லை. அருண் கொடுக்கும் பணத்தை வைத்து என் அண்ணி தன் குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தருவாள். பிறகு அவளுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்படும் போது அவன் எனக்கு அனுப்பும் சிறிய அளவு பணத்திலிருந்து அவளுக்கு கொடுக்கும்படி அருண் என்னிடம் சொல்வான். இதற்கு கூட நான் எந்த புகாரும் செய்யவில்லை. நிலைமை எந்த அளவிற்கு மோசமானது என்றால் எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது மருந்து வாங்கக்கூட என்னிடம் பணம் இருப்பதில்லை. நான் அருணிடம் பணத்தை பற்றி கேட்டால் அவன் எனக்கு செலவு கணக்குகளை பட்டியலிடுவான். நான் மௌனமாகி விடுவேன். திருமணமான 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மீண்டும் கருவுற்ற போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த முறை யாராவது என்னை குறை சொல்லி விடுவார்களோ என்று பயந்து முன்பை விட கடுமையாக உழைத்தேன். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தேன். அந்த நாட்களில் அருண் 1 மாதம் ஊரில் இருந்து விட்டு மீண்டும் ஜெர்மனிக்கு சென்றான். நான் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய பொழுதெல்லாம் அம்மா வீட்டிற்கு வந்து விடுவேன். அருணே என்னிடம் அம்மாவோடு மருத்துவமனைக்கு செல், அண்ணி வேலைக்கு செல்வதால் அவருக்கு நேரம் இருக்காது என்று சொல்லியிருந்தான். அவன் சந்தோஷமாக என்னை அம்மா வீட்டிற்கு அனுப்பியதை நினைத்து நானும் மகிழ்ந்தேன். ஆனால் என் மகிழ்ச்சியெல்லாம் தற்காலிகமானது என்று எனக்கு தெரியாது. 7வது மாதம் பரிசோதனைக்கு சென்றபோது மருத்துவர் என்னை கட்டாய ஓய்வு எடுக்கச் சொன்னார். ஏனென்றால் இந்த முறையும் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சொன்னார். இதை பற்றி நான் அருணிடம் பேசிய போது அவன் என்னிடம் சண்டையிட்டான். வீட்டில் அப்படி என்ன பெரிய வேலை இருக்கிறது என்று பொய் சாக்கு சொல்கிறாய் என்று கத்தினான். நானும் அம்மாவும் குமாரும் அவனுக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயன்றோம். ஆனால் அவன் கேட்கவில்லை. உடனே வீட்டிற்கு திரும்பி வா, அண்ணி வேலைக்கு போயிட்டா அவ குழந்தைகளை யார் கவனிப்பாய் என்று பிடிவாதம் பிடித்தான். அண்ணி வேலைக்கு போனால் வேலை இல்லாமல் இருக்கும் அண்ணன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவரால் ஏன் தன் குழந்தைகளை பார்த்து கொள்ள முடியவில்லை? இதை கேட்டதும் குமாருக்கும் அருண் மேல் கடும் கோபம் வந்தது. அவன் என்னை வலுக்கட்டாயமாக அம்மா வீட்டிலேயே தங்க வைத்தான். என் தங்கை ஒன்றும் மற்றவர் குழந்தைகளை வளர்க்கும் வேலைக்காரி கிடையாது என்று குமார் ஆவேசமாக சொன்னான். நீ எதற்கும் பயப்படாதே ரேவதி. குழந்தை பிறந்த பிறகு வேண்டுமானால் நீ அங்கே போ. அதுவரை உன்னை நான் விடமாட்டேன். அருணை பற்றி கவலைப்படாதே. அவன் தகப்பானான பிறகு எல்லா கோபத்தையும் மறந்து விடுவான் என்று குமார் எனக்கு தைரியம் சொன்னார். அண்ணன் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நானும் அவன் பேச்சை கேட்டேன். எனக்கும் ஓய்வு தேவைப்பட்டது. மீண்டும் ஒரு முறை என் குழந்தையை இழக்க நான் விரும்பவில்லை. நான் அம்மா வீட்டில் தங்கியது தெரிந்ததும் அருண் போனில் என்னிடம் பயங்கரமாக கத்தி சண்டையிட்டான். ஏற்கனவே நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது. இப்போது மீண்டும் அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கே இருக்கிறேன் என்று நான் புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அருண் எதையும் கேட்க தயாராக இல்லை. பல நாட்கள் என்னிடம் பேசாமல் இருந்தான். பிறகு ஒரு நாள் என் அண்ணி என்னை கூப்பிட அம்மா வீட்டிற்கு வந்தாள். அம்மா அவளுக்கு நிலைமையை புரிய வைக்க முயன்றாள்.
ஆனால் அவளோ, அருண் என்ன சொன்னாரோ அதையேத்தான் நானும் சொல்கிறேன். அவளை என்னோடு அனுப்புங்கள் என்று கராராக சொன்னாள். அண்ணி நினைத்திருந்தால் அருணை சமாதானப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவள் ஏன் அப்படி செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும். நான் இல்லாமல் போனால் வீட்டின் எல்லா வேலைகளையும் யார் செய்வது? அவள் இல்லாத நேரத்தில் அவள் குழந்தைகளை யார் கவனிப்பது? அதனால்தான் அவளும் பிடிவாதம் பிடித்து என்னை அவளோடு அனுப்பச் சொன்னாள். ஆனால் குமார் அண்ணியிடம் திட்டவட்டமாக மறுத்துவிட்டான். அண்ணி சென்ற பிறகு சில நாட்கள் எல்லாம் அமைதியாக இருந்தது. ஆனால் அருண் என்னிடம் பேசவே இல்லை. அவன் அண்ணி கூப்பிட்டும் நான் வராதது அவனுக்கு மிகுந்த ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. அருண் என்மேல் மீண்டும் கோபமாகி விடுவானோ என்று எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் குமார் தன் முடிவில் உறுதியாக இருந்தான். நானும் ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கொண்டிருந்தேன். குழந்தை பிறந்த பிறகு அங்கே போய்விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் அருண் என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை. நான் தினமும் அவனுக்கு ஃபோன் செய்வேன். ஆனால் அவன் எடுக்கவே மாட்டான். குழந்தையை பார்த்ததும் அவன் கோபம் எல்லாம் கரைந்துவிடும் என்கிற ஒரே ஒரு நம்பிக்கைதான் என்னை வாழ வைத்தது. ஆனால் எனக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்த அன்று என் நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறாக உடைந்தது. அன்று அருண் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினான். இனி என் வீட்டிற்கு வர தேவையில்லை. உன் குழந்தைகளுடன் எங்கேயாவது போய் தொலை. உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று செய்தி அனுப்பினான். அந்த விவாகரத்து தாள்களை கையில் ஏந்தியபடி நான் அப்படியே சிலையாக உறைந்து நின்றேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் என் இதயம் கல்லாகிவிட்டது போல் தோன்றியது. எனக்காக அல்ல, இந்த உலகத்திற்குள் இப்போதுதான் காலடி எடுத்து வைத்த என் பிஞ்சு இரட்டை குழந்தைகளுக்காக நான் அழுதேன். பிறந்தவுடனேயே தந்தை அன்பை இழந்த அந்த பாவம் அவர்களை என்ன செய்யும்? அந்த ஆரம்ப நாட்கள் எனக்கு நரகமாக இருந்தன. நான் செய்த தவறு என்ன என்று மீண்டும் மீண்டும் யோசித்தேன். அம்மா வீட்டில் தங்குவதும் இப்போது சுலபமாக தெரியவில்லை. சிறிய பிரச்சனைகள் சகஜம் என்று சொன்ன அதே ஊர் மக்கள் இப்போது மௌனமாக இருந்தனர். குமாரின் கண்களில் குற்ற உணர்ச்சியும் வருத்தமும் தெரிந்தது. நான் அருணிடம் பேசுகிறேன், அவனை சமாதானப்படுத்துகிறேன் என்று அவன் அடிக்கடி சொன்னான். ஆனால் இனி எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று எனக்கு தெரியும். இப்போது எல்லாம் மாறிவிட்டது. என்னை நானே தேற்றிக்கொள்ள முயன்றேன். ஏனென்றால் இப்போது எனக்காக அழுவதற்கு நேரமில்லை. 2 பிஞ்சு உயிர்கள் என்னை ஏறிட்டு பார்த்தன. அவை என்னிடம் வாழ்க்கையை யாசிப்பது போல எனக்கு தோன்றியது. நான் மீண்டும் அருணுடன் சேர சமரசம் செய்ய முயன்றாலும் என் அண்ணி அதற்கு ஒருபோதும் விடமாட்டாள் என்பது எனக்கு தெரியும். அருணின் மனதை மாற்றும் அதிகாரம் அவளுக்கு இருந்தும் அவள் ஒருமுறை கூட எனக்காக பரிந்து பேசியதில்லை. அதனால்தான் அருண் என்னை மறந்தது போல நானும் அவனை மறக்க முயற்சி செய்தேன். தன் மனைவி பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத ஒருவனை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் மேல் எந்த தவறும் இல்லாத போது நான் ஏன் வருந்த வேண்டும்? ஆரம்பத்தில் என் அண்ணி கவிதா என்னிடம் நன்றாகத்தான் பழகினாள். எனக்கு நடந்த அநீதிகளை கேட்டு அவளும் வருந்தினாள். என்னை சகிப்புத்தன்மையோடு இருக்கும்படி சொன்னாள். என் பிறந்த வீட்டினர் அனைவரும் எனக்கு ஆதரவாக இருக்கும்போது சுயநலமான என் புகுந்த வீட்டாரை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆனால் என் நிம்மதியை குலைக்க விதி மீண்டும் ஒரு விளையாட்டை தொடங்கியது. ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த என் தந்தை ஒரு நாள் திடீரென இயற்கை எய்தினார். என் தலைக்கு மேலே இருந்த நிழலே மறைந்து விட்டது போல் உணர்ந்தேன். அப்பாவின் தைரியத்தில்தான் நான் அண்ணன் வீட்டில் அமர்ந்திருந்தேன். அவர் இல்லாத போது நான் யாரிடம் போய் நிற்பேன்? என் அண்ணன் குமார் என் மேல் மிகுந்த பாசம் வைத்திருந்தான் தான். ஆனால் அவனுக்கு திருமணமாகிவிட்டது. அவனுக்கும் பொறுப்புகள் கூடிவிட்டன. அப்பா இருக்கும் வரை நான் தைரியமாக இருந்தேன். ஆனால் இப்போது விரக்தி என்னை சூழ்ந்து கொண்டது. அம்மாவும் அண்ணனும் எனக்கு தைரியம் சொன்னாலும் நிதர்சனம் என்னவென்றால் குமார் இப்போது ஒரு கணவன், விரைவில் ஒரு தந்தையாகவும் போகிறான். குமார் என் மேல் அன்பு வைத்திருந்தாலும் முன்பிருந்தது போல அவனால் எனக்கு நேரத்தையும் கவனத்தையும் ஒதுக்க முடியவில்லை. நான் யாரிடமும் எந்த புகாரும் செய்யவில்லை. குமார் ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையான அந்த மகிழ்ச்சியான நாளும் வந்தது. என் அண்ணன் மகளை கையில் ஏந்திய போது ஒரு அத்தையாக என் மனம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் அன்று முதல் என் அண்ணி கவிதாவின் நடத்தை மாறத் தொடங்கியது. முன்பு எனக்கு தைரியம் சொன்ன அதே அன்னிக்கு இப்போது நானும் என் குழந்தைகளும் அந்த வீட்டில் ஒரு சுமையாக தெரியத் தொடங்கினோம். தன் கணவனின் வீட்டில் நான் நிரந்தரமாக தங்குவதை அவள் விரும்பவில்லை என்பது எனக்கு புரிய தொடங்கியது. அண்ணன் மகளை முதலில் கையில் எடுத்தபோது ஒரு தாயாகவும் அத்தையாகவும் என் உள்ளம் நெகிழ்ந்தது. ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாமல் கவிதாவின் பார்வையும் கோபமும் என்னை குத்தின. ஆரம்பத்தில் அவள் களைப்பாக இருப்பதால் இப்படி இருக்கிறாள் என்று என்னை தேற்றிக்கொண்டேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளது அலட்சியம் அதிகரித்தது.
சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவள் என் மேல் எரிந்து விழுந்தாள். என் குழந்தைகளை அதட்டினாள். எனக்கும் அருணுக்கும் விவாகரத்தாகிவிட்டதால் நான் மீண்டும் அங்கு செல்ல முடியாது என்பது அவளுக்கு தெரியும். என் குழந்தைகளுடன் நான் அந்த வீட்டில் இருப்பதை அவள் துளிகூட விரும்பவில்லை. ஒரு காலத்தில் என்னை தோழியாக பார்த்தவள் இப்போது எங்களை ஒரு பாரமாக பார்த்தாள். ஒரு நாள் இரவு சமையலறையில் அண்ணனும் அன்னையும் பேசிக் கொண்டிருந்ததை நான் எதேச்சையாக கேட்டேன். அவள் இன்னும் எத்தனை காலம்தான் இந்த வீட்டிலேயே இருப்பாள்? அவள் மட்டும் தனியாக இருந்தால் பரவாயில்லை. அவளுடன் 2 குழந்தைகள் வேறு இருக்கிறார்கள். எவ்வளவு காலம்தான் நாம் இந்த சுமையை தாங்கிக் கொண்டிருப்பது என்று கவிதா கேட்டாள். அதற்கு என் அண்ணன் குமார் மௌனமாக இருந்தான். கவிதா விடாமல், அவள் எப்போதும் இங்கேயே இருப்பதை நான் விரும்பவில்லை. இது நம்முடைய வீடு. நமக்கு என்று வாழ்க்கை இருக்கிறது. அவள் பொறுப்பை நம் தோளில் சுமக்க முடியாது என்றாள். குமார் எதற்கும் பதில் சொல்லவில்லை. அன்று இரவு முழுவதும் நான் தூங்காமல் என் பிள்ளைகளை அணைத்து கொண்டு அழுது கொண்டே இருந்தேன். அன்னிக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்பதற்காக வீட்டின் எல்லா வேலைகளையும் நானே செய்ய தொடங்கினேன். ஆனாலும் அவள் திருப்தி அடையவில்லை. என் அண்ணன் வீட்டிலேயே நான் அவனது மனைவி மற்றும் மகளுக்கு ஒரு வேலைக்காரியாக மாறிப்போனேன். என் குழந்தைகள் அழுவதை கூட பார்க்காமல் நாள் முழுவதும் வேலை செய்தேன். கவிதா அண்ணனின் காதில் ஓதிக்கொண்டே இருந்தாள். குமார் அவளுக்கு பதில் சொல்லாவிட்டாலும் என்னிடம் பழையபடி அன்பு காட்டவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் குமாருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது என்கிற நற்செய்தி வந்தது. என் அண்ணன் குமாருக்கு பதவி உயர்வு கிடைத்து அவனை நிறுவனம் வெளிநாட்டிற்கு அனுப்பப் போகிறது என்ற செய்தியை கேட்டு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். என் அண்ணனின் வெற்றியில் எனக்கு பெருமைதான். ஆனால் அண்ணி கவிதா ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தன் கணவன் பிரியப் போகிறான் என்ற வருத்தத்திலும் இருந்தாள். குமார வெளிநாடு சென்ற பிறகு கவிதா என்னிடம் பேசுவதை அறவே நிறுத்திவிட்டாள். ஆனாலும் நான் அமைதியாகவே இருந்தேன். கணவனை பிரிந்த ஒரு தங்கை 2 குழந்தைகளுடன் தன் வீட்டில் இருப்பதை அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சகித்துக் கொள்கிறாள் என்பது எனக்கு புரிந்தது. என் வாழ்க்கை இப்படியே அலட்சியங்களோடு தான் முடியப் போகிறதோ என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் கவிதா என்னிடம் வந்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தாள். எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னிடம் நேராக பேசிக்கூட பழக்கமில்லாதவள் இன்று ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக பேசுகிறாள்? அன்று முதல் அவளது நடத்தையே மாறியது. என்னிடம் கனிவாக நடந்து கொண்டாள். என் குழந்தைகளிடம் அன்பு காட்டினாள். பழைய கசப்பான சம்பவங்களுக்கு என்னிடம் மன்னிப்பும் கேட்டாள். அவளுக்கு தன் தவறு புரிந்திருக்கும் என்று நினைத்து நானும் எந்த புகாரும் இல்லாமல் அவளை மன்னித்து விட்டேன். ஆனால் அவள் மனதில் வேறு ஒரு திட்டம் இருந்தது, எனக்கு தெரியாது. ஒரு நாள் அவள் என்னிடம் வந்து, ரேவதி, நீ உன் எதிர்காலத்தை பற்றி என்ன நினைக்கிறாய்? இப்படியே காலம் முழுவதும் தனியாக இருக்க முடியுமா? 2 குழந்தைகள் எப்படி தனியாக வளர்ப்பாய் என்று கேட்டாள். நான் அமைதியாக குனிந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது அவள், என் பார்வையில் ஒரு நல்ல வரன் இருக்கிறது. நீ சம்மதித்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்றாள். எனக்கு திருமணத்தில் துளியும் விருப்பம் இல்லை என்று சொன்ன பிறகும் அவள் இப்படி பேசியது அதிர்ச்சியாக இருந்தது. நான் கராராக மறுத்துவிட்டேன். கவிதா ஏன் இப்போது இவ்வளவு நல்லவள் போல் நடிக்கிறாள் என்பது என் அம்மாவுக்கும் புரிந்துவிட்டது. அம்மாவின் அறிவுரையின்படி அந்த வீட்டின் அருகிலேயே ஒரு சிறிய வீட்டை நான் வாடகைக்கு எடுத்தேன். வேறு வழியில்லாமல் நான் எடுத்த அந்த முடிவு அதிர்ஷ்டவசமாக எனக்கு சாதகமாக அமைந்தது. ஒரு சுவர் தள்ளி இருக்கும் அந்த வீட்டிற்கு வாடகை கொடுக்கும் அளவிற்கு நான் படித்திருந்தேன். தையல் வேலை செய்து கொண்டும் குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்தும் என் செலவுகளை நானே கவனித்து கொண்டேன். என் வாழ்வாதாரம் மெல்ல உயரத் தொடங்கியது. என் கணவன் அருண் எங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. என் குழந்தைகள் அனாதையாகி விட்டார்கள் என்று நானே முடிவு செய்து கொண்டேன். அதற்குள் 4 ஆண்டுகள் ஓடிவிட்டன. என் குழந்தைகள் வளர வளர அவர்களின் மாமிக்கு தங்கள் மேல் பாசம் இல்லை என்பதை அவர்களும் உணரத் தொடங்கினர். மாமி ஏன் எங்களிடம் அன்பு காட்டுவதில்லை என்று அவர்கள் கேட்கும்போது நான் ஏதாவது சொல்லி அவர்களை சமாதானப்படுத்துவேன். ஆனால் கவிதாவுக்கு என்மேல் ஏன் இவ்வளவு வெறுப்பு என்பது எனக்கு தெரியும். வேலையில்லாத மாற்றுத்திறனாளியான தன் தம்பிக்கு என்னை திருமணம் செய்து வைக்க அவள் திட்டமிட்டாள். அதற்கு நான் சம்மதிக்காததால் தான் அவள் என்னை வெறுத்தாள். அதனால்தான் நான் தனி குடித்தனம் வந்தேன். அண்ணன் குமாருக்கு நான் தனியாக இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் கவிதாவுக்கு தெரியாமல் அவ்வப்போது எனக்கு பண உதவி செய்வான். ஆனால் நான் அவன் மேல் பாரமாக இருக்க விரும்பவில்லை. என் வாழ்க்கை நிம்மதியாக போய்க் கொண்டிருந்தாலும் என் குழந்தைகள் மிகவும் சென்சிட்டிவாக மாறினர். அன்னை வீட்டின் வாழ்க்கை முறைக்கும் என் வீட்டின் வாழ்க்கை முறைக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத வித்தியாசம் இருந்தது.
குமாரின் மகள் நகரின் மிக விலை உயர்ந்த பள்ளியில் படித்தாள். ஆனால் என் குழந்தைகளோ சாதாரண அரசு பள்ளியில் படித்தனர். அண்ணன் மகளை பார்த்துவிட்டு என் குழந்தைகளும் பெரிய பெரிய ஆசைகளை சொல்லும்போது அவற்றை நிறைவேற்ற என்னிடம் வசதி இருக்காது. அம்மா உயிரோடு இருந்தவரை கவிதா என் குழந்தைகளை வீட்டிற்குள் வர அனுமதித்தாள். ஆனால் அம்மா இறந்த பிறகு என் குழந்தைகள் அந்த வீட்டின் வாசற்படியை கூட மிதிக்க விட மாட்டாள். குமார் எனக்கு உதவி செய்வது தெரிந்ததால் என் மேல் அவளுக்கு தீராத பகை உண்டானது. குமார் அடிக்கடி வேலை நிமித்தமாக வெளியூர் சென்று விடுவான். அப்போது ஒரு நாளில்தான் கவிதா வீட்டில் கறி சமைக்கும் மனம் வந்தது. பசியோடு இருந்த என் குழந்தைகளுக்காக அந்த வாசலை தட்டி உணவு கேட்டேன். ஆனால் அவள் என்னை கேலி செய்து தாறுமாறாக பேசி என் முகத்திலேயே கதவை சாத்தினாள். கண்ணீரை அடக்கி கொண்டு நான் வீட்டிற்கு திரும்பினேன். ஆனால் ஒரு நிழல் என்னை பின்தொடர்ந்து வருவதை நான் கவனிக்கவில்லை. வீட்டிற்கு வந்த நான், அண்ணி உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க, கை கால் கழுவிட்டு வாங்க என்று குழந்தைகளிடம் போய் சொல்லிவிட்டு இனி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தேன். குழந்தைகளிடம் போய் சொல்லியே நான் களைத்து போயிருந்தேன். அப்போது சமையலறையில் ஏதோ சத்தம் கேட்டது. யாராக இருக்கும்? திருடன் வரக்கூட என் வீட்டில் ஒரு வசதியும் இல்லையே என்று நினைத்தபடி உள்ளே சென்றேன். அங்கே நான் கண்ட காட்சியைக் கண்டு என் கண்கள் விரிந்தன. அடுப்பிற்கு அருகிலேயே விதவிதமான உணவுகள் நிறைந்த பைகள் இருந்தன. வியப்போடு அந்த பைகளை திறந்து பார்த்தேன். பிரியாணி, இனிப்புகள் என பல வகை உணவுகள். என் கண்களில் ஆச்சரியமும் ஆனந்த கண்ணீரும் பொங்கியது. தெருவில் ஓடிப்போய் பார்த்தேன். ஆனால் யாரும் தென்படவில்லை. இறைவனே அனுப்பிய உணவு இது என்று நினைத்து என் குழந்தைகளுக்கு பரிமாறினேன். அன்று என் பிள்ளைகள் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். நான் சம்பாதிக்கும் பணத்தில் அவர்களுக்கு காய்ந்த ரொட்டியைத்தான் கொடுக்க முடிந்தது. அதன் பிறகு இது அடிக்கடி நடக்கத் தொடங்கியது. யாரோ வாசலில் பொருட்களை வைத்துவிட்டு செல்வார்கள். ஆனால் அந்த நபர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் மொட்டை மாடியில் துணி காய போட்டு கொண்டிருந்த போது வாசலில் யாரோ பைகளை வைப்பதை பார்த்தேன். அது வேறு யாரும் அல்ல, அண்ணி கவிதாவின் உறவினர் பாஸ்கர். அவர் ஒரு தொழிலதிபர். 2 தொழிற்சாலைகளை நடத்தி வந்தார். அவர் மனைவி இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. என் அம்மா உயிரோடு இருந்தபோது எனக்கும் அவருக்கும் திருமணம் செய்து வைக்க கவிதாவிடம் கேட்டிருந்தார். ஆனால் நான் ஒரு பணக்கார வீட்டுக்கு செல்வதை கவிதா விரும்பவில்லை. பாஸ்கர் மிகவும் கௌரவமானவர். கவிதா என்னை சூழ்ச்சி செய்து தன் தம்பிக்கு கட்டி கொடுக்க முயல்வது அவருக்கு தெரியும். அதனால்தான் எனக்கு தெரியாமலேயே அவர் உதவி செய்து வந்திருக்கிறார். பாஸ்கர் தன் வயதான தாயுடன் வசித்து வந்தார். ஒரு நாள் நான் அவர் வீட்டிற்கு சென்று, ஏன் எனக்கு இப்படி மறைமுகமாக உதவி செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது அவரது தாயார் என் கைகளை பிடித்து, என் மகனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறேன். உன் 2 குழந்தைகளையும் என் பேரப்பிள்ளைகளாக ஏற்க நாங்கள் தயார் என்று சொன்னார். நான் 2 குழந்தைகளின் தாய் என்று தெரிந்தும் அவர் இப்படி பேசியது எனக்கு பெரும் வியப்பை தந்தது. பாஸ்கர் உறவினர்கள் வசிக்கும் அதே தெருவில்தான் என் புகுந்த வீடு இருந்ததால் நான் அனுபவித்த கொடுமைகள் அனைத்தும் அவருக்கு தெரியும். பாஸ்கர் இதை பற்றி என்னிடம் நேராக பேசவில்லை. ஒருவேளை நான் அவரை தவறாக நினைத்து விடுவேனோ என்று அவர் அஞ்சியிருக்கலாம். எனக்காகவும் என் குழந்தைகளுக்காகவும் அவர் செய்த உதவிகளே அவரது குணத்தை சொல்லிவிட்டன. பாஸ்கரின் தாயார் என் அண்ணன் குமாரிடம் இதை குறித்து பேசினார். குமார் மகிழ்ச்சியுடன் சம்மதிக்க அந்த நாள் என் வாழ்வின் பொன்னாள். தன் தங்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெறப்போகிறாள் என்பதில் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனால் அன்று கவிதாவின் கண்களில் இருந்த கோபத்தை என்னால் விவரிக்க முடியாது. யாருடைய கவலையும் எனக்கு இல்லை. என் குழந்தைகளை நேசிக்கும் ஒரு இதயம் எனக்கு கிடைத்துவிட்டது. இன்று பாஸ்கருக்கும் எனக்கும் திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எங்கள் இருவருக்கும் இடையே 15 வயது வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கிடையே இருக்கும் அன்பு மரியாதையும் அந்த வித்தியாசத்தை மறைத்துவிட்டன. பாஸ்கர் என் மேல் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார். என் குழந்தைகளை தன் சொந்த பிள்ளைகளாக நேசிக்கிறார். பதிலுக்கு நான் அவருக்கு உரிய மரியாதையையும் கௌரவத்தையும் தருகிறேன். ஒரு பெண்ணுக்கு வெறும் காதல் மட்டும் முக்கியமல்ல. தன்னை மதிக்கும், தன் கௌரவத்தை காக்கும் ஒரு துணை கிடைப்பதே மிகப்பெரிய வரம்.